எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனோ இல்லை எக்ஸாம் டேட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் படிக்கிறது ஒரு சீரியஸான ஆஸ்பிரண்ட்டுக்கான ஒரு குவாலிட்டியாக பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல சீரியஸான ஆஸ்பிரண்ட்னா இந்த எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், இந்த எக்ஸாமை இப்போ இந்த டைமில் வரும்ன்றது நினைக்கிறேன், ஸோ அதுக்குள்ளே நான் இப்படி படிக்கணும், இந்த சிலபஸை இதுக்குள்ளே முடிக்கணும், 3 மாதம் முடிக்கணும், இல்லை 6 மாதத்தில் ரிவிஷன் முடிக்கணும், இந்த மாதிரி பிளான் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஆஸ்பிரண்ட்டுக்கான அழகு. இது நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு எடுத்துக்கிட்டோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆனுவல் பிளானர் டிசம்பர் மந்த் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆனுவல் பிளானர் டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே உங்களோட ப்ரிப்ரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் புதுசாக படிக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி என்னடா வரலையேன்னு நினச்சிட்டு இருக்கிற ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஆனுவல் பிளானருக்கு முன்னாடியே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். கண்ணை மூடிட்டு கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நாங்கள் உங்களுக்கு ஒரு மேரத்தான் கொண்டு வரோம். ஸோ இந்த மேரத்தான் வந்து நம்ம டிஎன்பிசி டீம் அடா 247 இருக்கிற எல்லா டிஎன்பிசி ஃபேக்கல்ட்டிஸும் உங்களுக்கு கொண்டு வரோம். ஸோ இந்த செஷன் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நவம்பர் 27 அன்னைக்கு நம்ம சேனலில் 11 o'clock AM ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உந்துதலாக இந்த மேரத்தான் இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை.